திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீகத்தை கையில் எடுத்து அரசியல் செய்யலாம் என்று நப்பாசையோடு அலைந்து கொண்டிருக்கின்ற சங்கிகளுக்கு மத்தியில் திருப்பரங்குன்றத்தில் வரலாறு காணாத அளவிற்கு குடமுழுக்கு அழகர் கோவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் வெள்ளியால் பொருத்தப்பட்ட வெள்ளி கதவுகள் அந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நின்று கொண்டிருக்கின்ற 4ஆம் படை வீடான இந்த தலத்திலே என் அப்பன் முருகனுக்கு வயது முதிர்ந்தோர் மற்றும் நடக்க இயலாதோர் மற்றும் வியாதிஸ்தர்களுக்கு உதவியிடுகின்ற வகையில் சுவாமி மலையில் மின்தூக்கி ஒன்று 30 ஆண்டுகளுக்கு முன்பு திட்டமிட்டார்கள். என் அப்பன் முருகன் தற்போதுதான் அதற்கு ஏற்ற ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று இந்த ஆட்சியில் தான் முருகன் அதற்கு அனுமதித்திருக்கின்றார். நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை அன்பழகன் அவர்கள் ஏற்கனவே அதற்குண்டான கேள்வியை சட்டமன்றத்திலே எழுப்பி அதை ஒட்டியுள்ள 12 திருக்கோயில்களும் குடமுழுக்கு உண்டான திருப்பணிகளை மேற்கொள்வதற்குண்டான பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த மகாமகம் நடத்துகின்ற போது நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கும். பக்தர்கள் எல்லா வகையிலேயும் மகிழ்ச்சியோடு இறை தரிசனம் செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெறும். இந்த ஆட்சி வந்த பிறகுதான் மரமாத்து பணிகள் என்றாலும் சரி, புதிய மரத்தேர்கள் என்றாலும் சரி, வெள்ளித்தேர் தங்கத்தேர் என்றாலும் சரி, எண்ணிலடங்காத தேர்களை அமைத்ததோடு மட்டுமல்லாமல் எப்படி முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று சொல்ல கூட்டுக்கேற்ப வெயிலிலும் மழையிலும் நனைகின்ற திருத்தேர்களுக்கு கிட்டத்தட்ட 880 திருத்தேர்களுக்கு திருத்தேர் கொட்டகை அமைத்து தந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி. அந்த வகையில் உங்களுடைய இந்த கோரிக்கையை கவனத்தில் ஏற்றுக்கொள்வோம். வருங்காலங்களில் அந்த திருக்கோயிலுக்கு திருத்தேர் அமைப்பதற்குண்டான பணிகளை மேற்கொள்வோம். சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.